ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு நரசிம் கிச்சன். இன்றைக்கி நம்ம அழகு நரசிம் கிச்சனில் வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வாழைப்பூ அப்படியே பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு அது சூடானதையும் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதையும் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஆனியன், கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா பொன்னிறமாக வர முடியும் நல்லா வதக்கிடுங்க. வாழைப்பூ கட் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கலவிடுங்க. அப்போ தான் அந்த கலர் மாறாமல் இருக்கும். பொன்னிறமாக மாறிடுச்சு வெங்காயம் எல்லாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. வாழைப்பூ ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரம் வெந்துடும். டைம் பார்த்து நீங்கள் எடுக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வேறு எந்த பொடியுமே ஆட் பண்ணல. உப்பு, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, எண்ணெய், இது மட்டும்தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சிம்லேயே வச்சு அப்படியே வதக்குங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வாழைப்பூ கொஞ்சம் துவர்ப்பாக தான் இருக்கும். தேங்காய் பூ கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்கும். குழந்தைங்க அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்க. பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதையும் இறக்கிடுங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.